இன்னும் நெறைய பேரு பழைய ரேஷன் கார்ட தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப 2026ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ரேஷன் கார்ட்ல நெறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட்ஸ்லாம் நம்ம பண்ணல அப்டின்னா, என்ன மாரியான ப்ராப்ளம் வரும் அப்டின்னும், ஒரு வேள அப்டேட்ஸ் பண்ணியிருந்தா என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்டின்றத இந்த வீடியோல ரொம்ப கிளியரா பார்க்கலாம். நெறைய பேரு ரேஷன் கார்டு அப்டின்ற ஒரு விஷயத்த வெறும் ரேஷன் பொருட்கள் வாங்குறதுக்கு மட்டும் தான் அப்டின்னு நாம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா ரேஷன் கார்டு அதுக்கு மட்டும் கிடையாது. நம்மளுடைய மெயின் அட்ரஸ் ப்ரூஃபாவே ரேஷன் கார்டு தான் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப ரேஷன் கார்டுல நெறைய அப்டேட்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நாம எவ்ளோ சீக்கிரம் முடியுதோ, அவ்ளோ சீக்கிரம் பண்ணவும் செய்யணும். நாம வந்து லாஸ்ட் மினிட்ல பண்ணிக்கலாம் அப்டின்னு வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ அதுலயுமே நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஒரு அப்டேட்டா என்னன்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் இ-கேஒய்சி. கேஒய்சிய வந்து நான் வந்து ரேஷன் கார்ட்லயுமே குடுக்கணுமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கம்பல்சரி குடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்ட்ல நம்ம கேஒய்சி அப்டேட் குடுக்கும் பொழுது தான், இந்த பெர்சன் வந்து உண்மையாவே இருக்காங்களா? இல்ல ஃபேக்கா நெறைய பேர் வந்து ரேஷன் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு, தேவையான மக்களுக்கு தேவையான பொருட்கள கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இ-கேஒய்சி அப்டேஷன் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இ-கேஒய்சிய வந்து எவ்ளோ சீக்கிரம் அப்டேட் பண்றீங்களோ, அப்டேட் பண்றது உங்களுக்கு வந்து ஒரு சேஃப். இந்த கார்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழ இருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் இந்த கார்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத நெறைய பேர் வந்து பொருட்கள வாங்கி வீண் செய்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாம, யாருக்கு பொருள் அதிகமா தேவையோ, அவங்களுக்கு அதிகமா குடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்டு கையில இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு அதிகப்படியான மானியமும், உணவு பொருளும் அதிகப்படியா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கார்ட வச்சு நெறைய ஸ்கேம்ஸ் நடக்க சான்சஸ் இருக்கு. இந்த ஏஏஒய் கார்ட நான் வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா இத யாராலயும் வாங்கிலாம் தர முடியாது. கவர்மெண்ட் அவங்க அப்ரூவ் பண்ணா மட்டும் தான் இந்த கார்ட உங்களால வாங்க முடியும். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் என்கிட்ட ரேஷன் கார்டே இல்ல. எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. குழந்தை இருக்கு. ஆனா நாங்க ரேஷன் கார்டே வாங்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா இப்ப நீங்க ரேஷன் கார்ட புதுசா வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்ப கவர்மெண்ட் வந்து நெறைய விஷயங்கள செப்பரேட் பண்றதுக்காக ரேஷன் கார்ட்ஸ வந்து இஷ்யூ பண்றாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு ரேஷன் கார்டு தேவ அப்படின்னா, ப்ராப்பரான ஐடிஸ குடுத்து இப்ப அப்ளை பண்ணீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு எவ்ளோ சீக்கிரம் உங்க கார்ட்ஸ உங்க கையில குடுக்க முடியுமோ, பிரிப்பேர் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஆதார் கார்ட், மொபைல் நம்பர், அட்ரஸ் ப்ரூஃப், ரெக்வயர்மென்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்குறாங்களோ, அது எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ நீங்க இத அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆஃபீசர்ஸ் வந்து கண்டிப்பா என்குயரிக்கு வருவாங்க. அப்போ என்குயரிக்கு வரும்பொழுது, அந்த ரேஷன் கார்ட்ல யார் யார் பேரெல்லாம் நீங்க குடுத்துருக்கீங்களோ, அவங்க எல்லாருமே நேர்ல இருக்கணும். அப்படி இருந்து அவங்க ஒன்ஸ் அப்ரூவல் குடுத்துட்டாங்க அப்படின்னா, வித்தின் அ வீக் உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்துரும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் தான் அட்ரஸ் சேஞ்ச். நெறைய பேரு நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்ல, அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆனா ரேஷன் கார்டு வந்து வேற ஒரு அட்ரஸ்ல இருக்கும். கேட்டா இது என்னோட பெர்மனன்ட் அட்ரஸ் கிடையாது. நான் பெர்மனன்ட் அட்ரஸ் தான் ரேஷன் கார்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ரேஷன் கார்டு நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த அட்ரஸ்ல தான் இருக்கணும். ஸோ நீங்க இப்ப வந்து ஒரு இடத்துல இருக்கேன். நான் ஃபியூச்சர்ல அங்க மாறிடுவேன். அதனால எனக்கு ரேஷன் கார்டு அதே அட்ரஸ்ல இருக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது கண்டிப்பா தப்பு. ஏன்னா, உங்களுக்கு வர வேண்டிய பெனிஃபிட்ஸ் வந்து நெறைய வராம போயிடும். இப்ப நெறைய அப்டேட்ஸ் குடுத்திருக்கிறதால, இந்த பெனிஃபிட்ல வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப நீங்க எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ, அந்த அட்ரஸ்ல ரேஷன் கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க இல்ல இதுக்கு முன்னாடி நான் இருந்த அட்ரஸ்ல எனக்கு ரேஷன் கார்டு இருக்கு. இப்ப நான் மாறிட்டேன். இப்ப எனக்கு புது அட்ரஸ்ல இருக்கேன் அப்படின்னா, நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி கூட அட்ரஸ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு சேஃபர் சைட் கூட. ஸோ இந்த அட்ரஸ் சேஞ்சுக்கு வந்து நீங்க ஆன்லைன்லயும் அப்டேட் பண்ணலாம். டைரக்ட்டாவும் அப்டேட் பண்ணலாம். ஸோ டைரக்ட்டா அப்டேட் பண்றீங்க அப்டின்னா, உங்களோட சரியான அட்ரஸ் ப்ரூஃப் என்னவோ அத எடுத்துட்டு சம்மந்தப்பட்ட ஆஃபீசர் கிட்ட நீங்க குடுத்தீங்கன்னா, அவங்களுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ இப்ப சொல்லப் போறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 2026ல புதுசா கவர்மெண்ட் வந்து இந்த அப்டேட்ட கண்டிப்பா பண்ணியே ஆகணும் ரேஷன் கார்ட்ல அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல வந்து 4 பேர் இருக்கீங்க. ஆனா ரேஷன் கார்ட்ல 3 பேரோட பேர் தான் இருக்கு. இன்னும் ஒருத்தவங்க பேர் ஆட் பண்ணல அப்டின்னா, கண்டிப்பா இந்த 2026ல நீங்க ஆட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேள உங்க கார்ட்ல வந்து 4 பேர் இருக்கீங்க. வீட்ல 3 பேர் தான் இருக்கீங்க. ஒருத்தங்க தவறிட்டாங்க அப்டின்னா, அவங்க பேர நீங்க எடுத்து தான் ஆகணும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து மெம்பர்ஸ் இருக்கிறத வந்து காட்டுறத கட் பண்ணணும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் எவ்ளோ சீக்கிரம் முடியுதோ, அவ்ளோ சீக்கிரம் பண்ணிடுங்க. ஏன்னா, கவர்மெண்ட் இதுக்கப்புறம் நெறைய பெனிஃபிட்ஸ வந்து குடுப்பாங்க. அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நீங்க வாங்கணும் அப்டின்னா, இப்ப நான் சொன்ன இந்த 5 விஷயமுமே ப்ராப்பரா இருக்கணும். அப்டி ப்ராப்பரா இருந்தா மட்டும் தான் கவர்மெண்ட் தரக்கூடிய நெறைய பெனிஃபிட்ஸ 100% உங்களால வாங்க முடியும். ஸோ இந்த ரேஷன் கார்டு அப்டேஷன வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி லைஃப்க்கு தேவையான நெறைய இன்ஃபர்மேஷன் விஷயங்கள் உங்களுக்கு தேவ அப்டின்னா, இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.